அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மருதாணி தீபத்தை பற்றி தான். வாராகி அம்மாவுக்கு பஞ்சமி திதியில் இந்த மருதாணி தீபத்தை ஏற்றணும் அப்படின்னாக்கா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் கடன் சுமை குறைந்து நம்ம வீட்டில் தரித்திர நிலை ஓடிப்போகும், செல்வ நிலை மேலோங்கும். மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. இது நிச்சயம் நடக்குங்க. மகாலட்சுமி தாய்க்கு ரொம்பவே விசேஷமானது மருதாணி இலை. இந்த மருதாணி இலையை நம்ம எப்பொழுதுமே இதை பிடிக்காதவங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. எப்பொழுதும் பெண்கள் இதை அரைச்சி கையில் பூசிக்கும் பொழுது மகாலட்சுமி கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வாசம் செய்வாங்க. இந்த மருதாணி இலைகளை எப்பொழுதுமே யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. ₹1 வாங்கிட்டு தாங்க கொடுக்கணும். இந்த மருதாணி செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே போய் நம்ம வீடு என்றைக்கும் நிரந்தரமாக மகாலட்சுமி தாய் வாசம் செய்கிற வீடாக இருக்கும். எப்பொழுதுமே மருதாணி இலையை மாலை நேரத்தில் நீங்கள் பறிக்கக்கூடாது. பறித்து யாருக்கும் தானமாக கொடுக்கவே கூடாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் தேய்ந்து போகும்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. அதனால் எப்பொழுதும் மருதாணி செடியை நல்ல பராமரிப்போடு வளர்க்கணும். ஏன்னா அதில் மகாலட்சுமி தாய் வாசம் செய்கிறதுனால என்றைக்குமே மருதாணி செடி வாடக்கூடாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பதிவுக்கு போகலாம். இப்போ மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய இந்த மருதாணி இலை கொண்டு நம்ம தீபம் ஏற்றி வாராகி அம்மனை வழிபட்டால் நிச்சயமாக நம்ம கடன் சுமையை குறைத்து நமக்கு செல்வம் பெருக வாராகி அம்மா அருள் செய்வாங்க. ஏன்னா ஏன் இந்த மருதாணி இலை இவ்வளோ விசேஷமாக இருக்குது அப்படின்னா, நம்ம சீதாதேவியை ராவணன் கடத்தி கொண்டு போய் வச்ச அந்த இடத்துல சீதாதேவிக்கு பேசக்கூட ஆள் இல்லாத அந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தது இந்த மருதாணி செடி தான். அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே இந்த செடிக்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு இது அவங்களோட கஷ்டங்களை ஏற்றுக்கிற மாதிரி தலையை அசைச்சிருக்கு. எப்பொழுதுமே மருதாணி செடி சீதாதேவிக்கு நல்ல ஒரு தோழியாக ஆதரவாக இருந்திருக்கு. சீதாதேவியை விடுவித்து ராமர் அழைச்சிட்டு போகும்போது அப்போது அந்த மருதாணி செடிக்கு சீதாதேவி வரம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அது உன்னால் தான். அதனால் உன்னை பராமரிக்கிறவங்க, உன்னை தொட்டு பூஜை செய்கிறவங்க, உன்னை எப்பொழுதுமே நேசிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மருதாணி செடியை எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நல்ல பராமரிப்போடு நம்ம வளர்க்கணும். அந்த மருதாணி இலைகளை வச்சு எப்படி தீபம் ஏற்றுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதை மாதம் ஒரு முறை செஞ்சிங்கன்னா கூட போதுங்க. பஞ்சமி திதியில் இதை நீங்கள் ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வியாழக்கிழமையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஏன்னா மகாலட்சுமியோட குபேரரோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வியாழக்கிழமை உகந்த நாள். அந்த நாளில் இந்த தீபம் ஏற்றலாம். இல்லை முடியாதுங்கிறவங்க பஞ்சமி திதியிலேயே நீங்கள் மாதம் நீங்கள் இந்த விளக்கேற்றுங்க. இதுக்கு நம்ம ஒன்றும் அதிகமாக செலவு செய்ய போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி இலைகளை பறித்து ஒரு பித்தளை தாம்பாலாம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அந்த மருதாணி இலைகளை அந்த தட்டில் பரப்பி அது மேலே ஒரு 3 ஏலக்காய் 3 கிராம்பு வச்சு ஒரு ₹5 ₹1 நாணயம் ஒரு 5 இல்லை ₹5 நாணயம் ஒரு 5 இல்லை 3 உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த காணிக்கையை வச்சு அது மேலே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றலாம். இதை மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த விளக்கை வாராகி அம்மனுக்கு நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது அந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக உங்கள் வீட்டில் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி தாய் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. இதை முழு மனதோட ஒரு பஞ்சமி திதியில் மாதம் ஒரு முறை நம்ம வாராகி அன்னைக்கு இந்த விளக்கேற்றும் பொழுது நிச்சயம் வாராகி அன்னை வளங்களை அள்ளி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் கடன் சுமை குறைந்து பணத்தட்டுப்பாடே இருக்காது. எப்பொழுதும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விளக்கை நீங்கள் மாதம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
எந்த ஒரு பூஜை பரிகாரம் எது செஞ்சாலுமே நீங்கள் முழு மனதோட நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயம் அதில் வெற்றி காணலாம். எப்பொழுதுமே எந்த ஒரு தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடியும் நீங்கள் விநாயகரையும் உங்கள் குல தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் கடன் சுமை குறைந்து மகாலட்சுமி குபேரர் அருளால் நம்ம வாராகி அம்மனோட ஆசீர்வாதத்தோட நிச்சயம் உங்கள் வீட்லேயும் செல்வம் சேரும், கடனில்லா வாழ்க்கை அமையும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் பல பேர் என்கிட்ட சொல்லி நான் பயனடைந்த விஷயங்களை 4 பேருக்கு சொல்கிறதில் நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்களும் கண்டிப்பாக பலன் பெற வாழ்த்துக்கள். நன்றி.